அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது, அதாவது எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றலுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சுக்கிரன் பெயர்ச்சியால் எப்படி அமைய போகிறது, மேலும் இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் இந்த நாட்களில் நீங்கள் என்ன விதமான பரிகாரம்லாம் செஞ்சால் உங்களுடைய வாழ்வானது மேன்மேலும் சிறக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி போற்றி என மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் பவன் நம்பூதிரி அவர்களால் தீர்வு வழங்கப்படுது. மேலும் இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார ரீதியான பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் சில மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் பணவரத்தானது விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு அதிகரித்தே காணப்படும். எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூட செய்ய போகுது. மேலும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க. மேலும் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு விலகிவிடும். பயணம் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் நிலையே காணப்படுதுங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் நீங்க பெற போறீங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரித்தே காணப்படும். சுக்கிரன் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளும் நீங்கிவிடும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையும் எழும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றமான பலன் காண்பாங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனையானது அதிகரித்து காணப்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும் நிலை காணப்படுது. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து அதிகப்படியான பாராட்டுகளும் பெற போறீங்க. பணவரத்து பெண்களுக்கு திருப்தி தரும் வகையில் தாங்க இருக்கும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்த காட்டுங்க. மேலும் பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால எடுத்த காரியம் அனைத்துமே கைகூடி வரப்போகுது. மேலும் புண்ணிய காரியங்களில் நாட்டமானது அதிகரிக்கும். சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபமானது தாமதமாகவே வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிய நீங்கள் கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தடை தாமதமும் உண்டாகலாம். வீண் அலைச்சலும் உண்டாகலாம். மேல்மட்டத்தில் இருப்பவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனையானது மேலோங்கியே காணப்படும். அடுத்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியால தொழில் வியாபாரமானது மிகவும் லாபம் தரும் வகையில தாங்க நடக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் அனைத்துமே செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ள போறீங்க.
பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைப்பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீங்க. அடுத்து அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்லாம் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெறும். மேலும் அதனால் மேலதிகாரிகளிடம் அதிகப்படியான பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கிவிடும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் வாக்கு வன்மையால் உங்களுக்கு காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறப்போகுது. ஆன்மீக எண்ணங்களானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கி உங்களுடைய மனதில் நிம்மதி உண்டாக போகுது. பெரியோர் பாராட்டுகளும் கிடைக்குங்க. பரிகாரமாக வள்ளி தேவசேனா சமேதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாக போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 7, 8 மற்றும் 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 28 மற்றும் 29. இந்த ஜூன் மாதமானது விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்களை பெறும் மாதமாகவும் மாதத்தின் பின்பகுதியில் சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரும் மாதமாகவும் அமைய போகுதுங்க. மேசம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறிவிடும். செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்குதுங்க. 2024 ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்குது. ஜூன் மாதம் 2024 விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பயிற்சியால் ஜூன் மாதம் பல விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் நிலையை காணப்படுது. மேலும் இந்த பயிற்சியால் விபரீத ராஜ யோகமும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க. முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி கனியை எட்டி பறிக்க போகுது. தொழிலில் வேலையில் சிறிய தடுமாற்றம் உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். திடீர் பயணமும் அலைச்சலும் உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே உங்களுக்கு இருக்காது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது கலவையான மாதமாக இருக்க போகுது. மாதத்தின் முதல் பாதியுடன் ஒப்பிடுகையில் பிற்பாதி சற்று நிம்மதியாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் பெற போறீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறைந்துவிடும். திடீரென்று எங்கிருந்தோ பணம் உங்களுக்கு வந்து சேரலாங்க. உங்களுடைய தைரியம் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டால் பல மாற்றங்களை நீங்கள் செய்ய போறீங்க. வழக்கு, கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்க போகுது. மேலும் செவ்வாய் மேச ராசியில் ஆட்சியாக அமர்வது, உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பாகுங்க. எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எதிரிகள் கூட காணாமல் போய்விடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்களுடைய ஆற்றல், நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டுங்க. மாத தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் மாத கடைசியில் கடன் வாங்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஜூன் முதல் வாரத்தில் வேலை சம்பந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். வீட்டில் உள்ள பெரியவரின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட போறீங்க. வணிக ரீதியாக சிலருக்கு இந்த காலகட்டமானது கொஞ்சம் சவாலானதாக தான் இருக்கும். உங்களுடைய நல்ல பெயரை தக்க வைக்க உங்களுடைய போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிடவும் வேண்டியிருக்கும்.
நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன் உங்களுடைய நலம் விரும்பிகளின் ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டுங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.